பிட்வீன் அமங் அப்படின்ற ரெண்டு வேர்ட்ஸும் வந்து ரொம்ப ஃபெமிலியரான வேர்ட்ஸு. இந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்குள்ள மீனிங்கும் டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். பிட்வீன் அப்படின்றது வந்து ரெண்டு பர்சனோ ரெண்டு பிளேஸஸோ இல்லை ரெண்டு திங்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி இரண்டு விஷயங்களை குறிக்கிறது வந்து பிட்வீன். ஃபார் எக்ஸாம்பிள் தெர் ஆர் லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் போத் ஆஃப் தெம். அப்போ அந்த பிட்வீன் சொல்கிறப்ப ரெண்டு பேர் தான் மீன் பண்ணுவோம். அமங் அப்படின்றது என்னென்னா ரெண்டுக்கு மேற்பட்ட விஷயங்கள். தே ஹவ் சால்வ் த ப்ராப்ளம் அமங் தெம்செல்ஸ் அப்படின்றப்ப அவங்களுக்குள்ள அவங்க பிரச்சனையை தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ வந்து இதில் ரெண்டுக்கு மேற்பட்ட பர்சன்ஸ் இருக்கிறாங்க, அவங்க அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்கிட்டாங்க. திஸ் இஸ் குவைட் சிம்பிள், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அண்ட் அமங். இப்போது அடுத்து வந்து ரெண்டு டேர்ம்ஸ் வந்து இதே மாதிரி சிமிலராக இருக்கும். பட் சில சமயங்களில் கன்ஃபியூஸ் ஆகும். என்ன அப்படின்னு சொன்னால் ஈச் அதர் அண்ட் ஒன் அனதர். ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு பர்சன்ஸ் பற்றி மட்டும் நம்ம பேசுகிறப்ப ஈச் அதர் யூஸ் பண்ணுவோம். ஒன் அனதர் அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ரெண்டுக்கு மேற்பட்ட பர்சன்ஸ் இருக்கிறாங்க அந்த இடத்துல, அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒன் அனதர் யூஸ் பண்ணுவோம். தெர் இஸ் அ குவாரல் பிட்வீன் ஈச் அதர், இல்லை தே குவாரல் வித் ஈச் அதர். ஈச் அதர்ன்னு சொல்கிறப்ப ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்போ அதே இது ஒன் அனதர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் அ ஃபைட் வித் ஒன் அனதர். ஒன் அனதர்ன்னு சொல்கிறப்ப வந்து அங்கே ரெண்டுக்கு மேலே பர்சன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து மீனிங். ஸோ டுடே we have seen 4 words: among and between, each other and one another.